நெறிமுறைகள். ஜே.எஸ். மில். அறிமுகம். தார்மீக தத்துவத்தின் மைய கேள்வி ஒருவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு புள்ளியிலும் நம் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்கிறோம். இது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வைக்கிறது. இந்த சூழ்நிலையில் தார்மீக ரீதியாக இது நெறிமுறைகள் ஆகும். இது விதிமுறைகளை அமைக்க முயல்கிறது அல்லது தார்மீக நடத்தைக்கான தரநிலைகள் என்ன என்பது போன்ற இயல்பான தீர்ப்புகளை நாம் அடிக்கடி செய்கிறோம். நல்லது அல்லது கெட்டது மற்றும் எந்த வகையான வாழ்க்கை முறை தார்மீக ரீதியாக நல்லது அல்லது ஒழுக்க ரீதியாக மோசமானது, அங்கு புரிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான கோட்பாடுகளின் வகைகள், தார்மீக நடைமுறை வெவ்வேறு கோட்பாடுகள், வெவ்வேறு விதிகள் அல்லது அளவுருக்களை வழங்குகின்றன. தார்மீக நடவடிக்கை இயல்பான கோட்பாடுகளை 2 பரந்த வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று நெறிமுறையியல், மற்றொன்று தொலைவியல். நெறிமுறையியல் கோட்பாடுகள் முதன்மையாக வருகையில் கவனம் செலுத்துகின்றன. மனித நடத்தைக்கு வழிகாட்டும் கொள்கைகளில் தொலைவியல் கோட்பாடுகள் முயற்சி செய்கின்றன. சில வகையான செயல்களின் மதிப்பை தீர்மானித்து அவற்றை முடிவாக காட்டவும் சாதித்தது. நெறிமுறையியல் அணுகுமுறை கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் கடமையை வரையறுக்கிறது. அதே சமயம் தொலைநோக்கு அணுகுமுறை அதன் விளைவுகளின் அடிப்படையில் செயல்களை செய்ய முயற்சிக்கிறது. அதனால்தான் தொலைநோக்கு அணுகுமுறை பின்விளைவுவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள செயலற்ற கருணை கொலையின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். வெவ்வேறு நெறிமுறைகள் கோட்பாடுகள் வழங்கிய பல்வேறு வாதங்கள் உள்ளன. கேள்விக்கு வெவ்வேறு கோட்பாடுகள் செயலற்ற கருணை கொலை தார்மீக ரீதியாக இருக்க முடியுமா, அனுமதிக்கப்பட்டதா? நெறிமுறை இயல் கோட்பாட்டாளர்கள் மற்றும் பின் விளைவுவாதிகள் இருவரும் வாதிடுகின்றனர் என்று வைத்துக் கொள்வோம். இது தார்மீக ரீதியாக அனுமதிக்க முடியாதது. அவர்கள் அதே விதிகளை வழங்குகின்றார்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஒரே விஷயத்திற்காக வாதிடுவதற்கு மாறாக அவர்கள் வெவ்வேறு அடிப்படையில் வாதிடுவார்கள் என அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது உள்ளார்ந்த தவறு என்று நெறிமுறையியல் கோட்பாட்டாளர்கள் கூறுவார்கள். ஒருவரின் வாழ்க்கை ஒரு நபராக இருந்தாலும் கூட செயலற்ற கருணை கொலை தவறு என்று அவர்கள் வாதிடுவார்கள். ஒருவரின் வாழ்க்கை அல்லது ஒருவரின் சொந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது உள்ளார்ந்த தவறு. அவர்களை பொறுத்தவரை அது தார்மீக ரீதியாக அனுமதிக்க முடியாதது. அதே சமயம் பின்விளைவுவாதிகள் ஒரே முடிவை நிரூபிக்க முற்றிலும் வேறுபட்ட விதிகளை வழங்கவும் செயலற்ற கருணை கொலை தார்மீக ரீதியாக அனுமதிக்கப்படாது. ஏனெனில் வழக்குகள் உள்ளன. விளைவு அதன் அனுமதியின்படி துஷ்பிரயோகம் அல்லது அது சிறந்த முடிவை ஊக்குவிக்காது. இவ்வாறு வெவ்வேறு கோட்பாடுகள் வெவ்வேறு விதிகள் அல்லது ஒழுக்கமாக செயல்படும் விதிமுறைகளை வழங்குகின்றன. இந்த அலகு பின்விளைவுவாத நெறிமுறைகளில் கவனம் செலுத்தும். ஒரு செயல் தார்மீக ரீதியாக சரியா தவறா என்பது அதன் விளைவுகளை மட்டுமே சார்ந்துள்ளது. அந்த நடவடிக்கை அனைத்து பின்விளைவுவாதிகளும் தார்மீகத்தின் மைய கருத்துடன் ஒன்றுபட்டுள்ளனர். செயலின் மதிப்பீடு அத்தகைய விஷயங்கள் எவ்வளவு நல்லவை மற்றும் எப்படி வழங்குகின்றன என்பதை பொறுத்தது. அவர்கள் மிகவும் மோசமாக தவிக்கிறார்கள். எனவே ஒரு பின் விளைவு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு தார்மீக ரீதியாக சரியான செயல் என்பது ஒரு நல்ல முடிவை அல்லது விளைவை உருவாக்கும். மில் பின் விளைவு மற்றும் பல்வேறு வகைகளை விளக்குவதன் மூலம் அழகு பற்றி தொடங்கும் விவாதிப்பதற்கான பின்புலத்தை உருவாக்குவதற்கு விளைவு பயன்பாட்டுவாதம் கூறப்படுகிறது. தொடர்நிலைவாதம், கான்சிக்வென்சியலிசம். தொடர்நிலைவாதம் என்பது ஒரு வகை நெறிமுறை கோட்பாடாகும். இது எதை பராமரிக்கிறது? ஒரு செயலை பற்றிய
தார்மீக முக்கியத்துவம் என்னவென்றால் அது உருவாக்கும் விளைவுகள் என்ன? ஒரு செயலின் முதன்மையான தார்மீக முக்கியத்துவம் அது எதை கொண்டு வருகிறது, அல்லது அது உருவாக்கும் விளைவுகள். தொடர்நிலைவாதிகள் தார்மீக ரீதியாக அதை கடைபிடிக்கின்றனர். ஒரு செயலை பற்றிய முக்கிய விஷயம் என்னவென்றால் அது என்ன காரண வேறுபாடு அல்லது அது என்னவாக இருக்கும் என கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில நேரங்களில் நாம் அதை பற்றி உறுதியாக இருப்பதில்லை. ஒரு செயல் ஏற்படுத்தும் விளைவுகளை இன்னும் அதன் ஒட்டுமொத்தத்தை நாம் எதிர்பார்க்கலாம். நமது முந்தைய அனுபவங்கள் அல்லது மற்றவர்களின் அனுபவங்களின் அடிப்படையில் ஏற்படும் விளைவுகள். நாம் ஒரு செயலை தார்மீக ரீதியாக மதிப்பிடும் போது அல்லது என்ன செய்வதென்று சிந்திக்கும் போது ஒரு செயல் செய்யும் அல்லது அது ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த வித்தியாசத்தை நாம் செய்ய தேடுகிறோம். செயல்களை செய்ய நம்மை வழிநடத்துவதே அறநெறியின் நோக்கம் என்று பின்விளைவு வாதம் கூறுகிறது. இது ஒட்டுமொத்த நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த விளைவுகளை கொண்டு வரும் குறிப்பிட்ட செயல்களை கண்டறிதல். எந்த ஒரு செயலையும் நாம் தார்மீக ரீதியாக மதிப்பீடு செய்யலாம் என்ற ஒப்பந்தம், அதாவது செயலா என்பதை தார்மீக ரீதியாக நல்லது அல்லது கெட்டது, ஒரு செயல் எந்த வகையான விளைவுகளை உருவாக்குகிறது என்பதன் அடிப்படையில் ஒரு செயல் ஒட்டுமொத்த நலனை உருவாக்க தவறினால் அது கெட்டதாக கருதப்படும் செயல், இல்லையெனில் அது நல்ல செயலாக கருதப்படும் என வில்லியம் ஷா விவரிக்கிறார். அது எது தொடர்நிலைவாத நெறிமுறைகளை வேறுபடுத்துகிறது. கோட்பாடுகள் என்பது சரி அல்லது தவறு என்று வரும்போது எதுவும் இல்லை என்று வலியுறுத்துவது முக்கியமானது. பின்விளைவுவாதிகள் எழுப்பும் சில உதாரணங்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். நேர்மையின் செயல்கள் நேர்மையற்றதை விட சிறந்த விளைவுகளை கொண்டு வர வாய்ப்பு அதிகம். அதுபோல் தொண்டு செயல்கள் எப்போதும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், தீங்கு விளைவிப்பதில்லை. மற்றவர்கள், அதாவது அப்பாவி மக்கள் செய்வதை விட ஒட்டுமொத்த சிறந்த விளைவுகளை அடைய முனைகின்றனர். இந்த உதாரணங்களில் இருந்து ஒரு ஒட்டுமொத்த விளைவுகளை புரிந்து கொள்ளலாம். அந்த செயல் சரியா தவறா என்பதை செயல் தீர்மானிக்கிறது. எங்கள் செயல்கள் அல்லது தார்மீக செயல்களை செய்வதற்கான எங்கள் முடிவுகள் எப்போதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு அப்பாவிக்கு தீங்கு செய்யக்கூடாது, ஏனென்றால் அது பறிக்கும் தீங்கு விளைவிக்காமல் அவர் அல்லது அவள் முன்பு இருந்த நிலையில் இருந்து தேவைப்படும் மக்களுக்கு நாம் உதவ வேண்டும், ஏனென்றால் அது நலனையும் மகிழ்ச்சியையும் தரும். அவர்களின் வாழ்க்கையில் பின்விளைவாத அணுகுமுறையில் இருந்து நாம் பகுப்பாய்வு செய்தால் அது வாதிடப்படலாம். தவறான கெட்ட செயல்கள் கண்டிப்பாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கலாம். தார்மீக ரீதியில் நாம் செயலில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு செயலை மதிப்பிடுங்கள். செயல் நல்லதா கெட்டதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அதன் விளைவுகள் உதவி தற்கொலை பற்றிய ஒரு குறிப்பிட்ட சிக்கலை கருத்தில் கொண்டு அது எப்படி என்பதை பார்ப்போம். விளைவுவாதிகள் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதிடுவார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவையற்ற துன்பங்கள் குறைக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் தற்கொலைக்கு உதவியதாக வழக்கு தொடரப்பட்டது. பின்விளைவுவாத கட்டமைப்பிலிருந்து மிகவும் வலுவாக தெரிகிறது. பலர் அதை கடைபிடிக்கின்றனர். தற்கொலை என்பது உள்ளார்ந்த தவறு. துன்பத்தை தடுத்தாலும் அது தவறு. மற்றும் நபர் கூட இறக்க விரும்புகிறார்கள். வினைத்திறன் கூட உதவியது என்று ஒப்புக்கொள்ளலாம். தற்கொலை தவறானது, ஆனால் வெவ்வேறு அடிப்படையில் முடிவுக்கு வரும். உதாரணமாக, அது அதன் அனுமதியின் துஷ்பிரயோகம் பற்றிய கவலைகளின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது ஊனமுற்றவர்களை பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கலாம். மற்றவர்களுக்கு சுயநல சுமைகளாக அல்லது மற்றும் அதற்கான காரணங்கள் இருப்பதால் அது இருக்கும். அது சிறந்த முடிவை ஊக்குவிக்காது என்று நினைக்கிறேன். பெரும்பாலான பின்விளைவுவாதிகள் நல்ல விளைவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். குறைவாக உற்பத்தி செய்வதை விட அதிக நன்மையை உற்பத்தி செய்வது சிறந்தது, நல்லது என்பது கருத்து. இந்த செயல்களுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் விதிகள், கொள்கைகள்,
நோக்கங்களுக்கும் இது பொருந்தும். மற்றும் இயல்புகள் பொதுவாக விளைவு, அதாவது கொண்டு வரப்படும் நன்மை, மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வின் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சிலர் அவரது வளர்ச்சியின் காரணமாக எபிகுரஸ் ஒரு ஆரம்பகால விளைவுவாதி என்று வாதிட்டார். ஹெடோனிசம் எபிகுரஸ் சுயமாக தொடர்புடைய விளைவுகளின் வரம்பை கட்டுப்படுத்துகிறது. எனவே அவர் பின்விளைவு வாதத்தின் முத்திரையை வெளிப்படுத்துவதாக கருதப்பட்டார். ஈகோயிசம் என்று அழைக்கப்படுகிற அகங்காரம் என்பது ஒருவர் நல்லதை ஊக்குவிக்க வேண்டும், ஆனால் இதுதான் சுயத்திற்கு எது நல்லது என்று புரிந்து கொள்ளப்பட்டது. ஒட்டுமொத்த நல்லது அல்ல. இந்த வகையான ஈகோயிசம் அல்லது குறிப்பிட்ட பின்விளைவு வாதம் என்று அழைக்கப்படும் விளைவு ஒரு செயலின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை மட்டுமே ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டும். தன்னை அல்லது ஒருவரின் குடும்பம் அல்லது நண்பர்கள் போன்ற கொடுக்கப்பட்ட குழுவை பாதிக்கும். இங்கே தார்மீக உரிமை ஒரு தனிப்பட்ட முகவர் அல்லது வரையறுக்கப்பட்ட குழுவின் விளைவுகளை பொறுத்தது. அதன் மேல் மாறாக யுனிவர்சல் பின்விளைவு வாதம் ஒருவர் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் என்று கூறுகிறது. ஒரு செயலின் விளைவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும். தார்மீக உரிமை சார்ந்தது அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விளைவுகள் பற்றி எல்லோருக்கும் சமமாக முக்கியம் மற்றும் ஒவ்வொரு நபரின் நன்மை அல்லது பயன்பாடு நலன் அனைவருக்கும் சம எடை கொடுக்க வேண்டும். எண்ணுபவர்கள் அனைவரும் சமமாக எண்ண வேண்டும் என்று பயன்பாட்டுவாத நெறிமுறைகள் கருதுவதால் சமமாக யார் எண்ண வேண்டும் அல்லது யார் என்ற கேள்வியை கருத்தில் கொள்வது முக்கியம். தார்மீக அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். முக்கிய பயனாளிகள் என்பதை குறிப்பிடுவது சுவாரஸ்யமானது. ஜெர்மி பெந்தம் மற்றும் பீட்டர் சிங்கர் போன்றவர்கள் உணர்வுள்ள அனைத்து உயிரினங்களும் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். தார்மீக முகவர் அனைவரிடமும் கடமைகளை கொண்டுள்ளனர் என்ற பொருளில் தார்மீக நிலையை கூறுகிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய உயிரினங்கள், பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் எந்தெந்த மாநிலங்களை நாம் எப்படி அறிவது என்ற கேள்வி எழுகிறது. விவகாரங்கள் மதிப்பு மிக்கவை மற்றும் எந்த மாநிலங்கள் இல்லை, பயனாளித்துவம் அதை நமக்கு சொல்லுகிறது. உணர்வுள்ள உயிரினங்களின் மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வுதான் மதிப்பு மிக்க விஷயம். ஜெர்மி பந்தம் நல்லது என்பது இன்பத்தின் அனுபவம் அல்லது உணர்வு மற்றும் வழி இல்லாதது. அதே சமயம் மற்ற கிளாசிக்கல் யூலிட்டேரியனிசம் படி நல்லது மதிப்புமிக்க மனநிலைகள் மற்றும் மனநிலைகளின் முழு அளவையும் ஊக்குவிக்கிறது. பின்விளைவு வாதத்தின் வகைகள். குவியத்துடன் இணைக்கப்பட்ட பல வகையான பின்விளைவு வாதம் உள்ளது. ஆய்வறிக்கை, அதாவது செயலின் விளைவுகள் மதிப்பீட்டிற்கு மிகவும் முக்கியமானது. ஒரு செயல் நல்லதா கெட்டதா உள்ளே ஒரு நிலையான பிரிவு உள்ளது. ஆக்ட் மற்றும் ரூல் பின்விளைவு வாதத்திற்கு இடையேயான விளைவுவாத பார்வைகள். ஆக்ட் கான்சிக்வென்ஷியலிசம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரும் செயலில் கவனம் செலுத்துகிறது. தார்மீக நிலையை தீர்மானிக்க நல்ல விளைவுகள் அல்லது மோசமான விளைவுகள் நடவடிக்கைகளில் ரூல் கான்சிக்வென்ஷியலிசம் கவனம் செலுத்துகிறது அல்லது சில விதிகளை கொண்டு வர முயற்சிக்கிறது அல்லது கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த சிறந்த விளைவுகளை உருவாக்கும். ஒரு செயல் சரியா தவறா என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் என்று செயல் பயன்பாட்டு வாதம் நம்புகிறது. செயலின் பயன்பாட்டை மதிப்பிடுவதன் மூலம் செயலை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஒட்டுமொத்த விளைவுகளை உருவாக்கும் ஒரு நல்ல செயல். எப்பொழுதும் மாற்று நடவடிக்கைகளுக்கு இடையே ஒரு தேர்வை எதிர்கொள்கிறோம், அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அனைவருக்கும் அல்லது பெரும்பான்மையானவர்களுக்கு சிறந்த எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல் பாதிக்கப்பட்ட தரப்பினர். எனவே செயல் விளைவுவாதம் பின்வருவனவற்றை பரிந்துரைக்கிறது. மாற்று நடவடிக்கைகளில் மதிப்பீடு மற்றும் தேர்வு காண முடிவெடுக்கும் நடைமுறை. பயன்பாட்டு கொள்கையின் அடிப்படை போன்ற செயல்களின் மாற்று படிப்புகளை அடையாளம் காணவும். X1, X2 மற்றும் X3 மற்றும் பல. இந்த மாற்றீடுகளின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை அடையாளம் காணவும். X1இன் விளைவுகள், X2வின் விளைவுகள் மற்றும் பல போன்ற செயல்கள். இங்கே செயல்பாட்டின் மதிப்பீடு மற்றும் தேர்வு பயன்பாட்டின் கொள்கையின் அடிப்படையில் உள்ளது. இதில் எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க நமக்கு அறிவு இருக்க வேண்டும். பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து செயல்களும் மற்றும் அவற்றின் படிப்புகளும்
நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். விளைவுகள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாம் ஒரு மதிப்பை வைக்க வேண்டும். எந்த செயலை தீர்மானிக்க இந்த வெவ்வேறு செயல்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சிறந்த எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை கொண்டுள்ளது. இது அனைத்தையும் தேடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தெரிகிறது. சாத்தியமான மாற்று வழிகள் இங்கே நாம் நமது முந்தைய அனுபவத்தை பயன்படுத்தி சிறந்ததை தேடலாம். ஆக்ட் கான்ஸ்குவென்சியலிசம் ஆரம்பத்தில் கவர்ச்சியாக தோன்றினாலும் அது சில தொந்தரவை கொண்டுள்ளது. தாக்கங்கள் முடிவுகள் வழிமுறைகளை நியாயப்படுத்தாது என்று நீங்கள் எப்போதாவது கூறியிருந்தால், நீங்கள் விளைவு இல்லாத உணர்வை வெளிப்படுத்துகிறது என்று மிகவும் தவறாக நினைக்கிறார்கள். பின்விளைவு என்பது பலருக்கு மிகவும் நல்லது அல்லது கட்டாயமானது. ஒரு மருத்துவர் 5 நோயாளிகளை கண்காணிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உயிர் வாழ சில முக்கிய உறுப்புகளின் அவசர தேவை. அந்த நேரத்தில் ஒரு நபர் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல உடல் அமைப்புடனும் தனது வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவரை சந்திக்கிறார். திடீரென்று நான் இந்த நபருக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் அறுவை சிகிச்சை செய்தால், மருத்துவர் நினைத்தார் 5 நோயாளிகளுக்கு உறுப்புகளை வழங்கினால் இந்த 5 பேரும் நல்ல ஆரோக்கியம் அடைய முடியும். அந்த செயல்பாட்டில் ஒருவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இறந்து விடுவார். ஒரு செயல் விளைவுவாதி மருத்துவரின் முடிவை நியாயப்படுத்த தயங்க மாட்டார்கள். ஆனால் உள்ளே பொதுமக்கள் அதை நியாயப்படுத்த முடியாது. விதி பின்னடைவு வாதத்தால் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனை ஆட்சியின் விளைவுவாதத்தால் தீர்க்கப்படலாம். விதியின் விளைவு தனிப்பட்ட செயல்களில் கவனம் செலுத்துவதில்லை. மாறாக கொண்டுவர வாய்ப்புள்ள விதிகள் அல்லது கொள்கைகளை உருவாக்க முயற்சிக்கிறது. பெரும்பான்மையான மக்களுக்கு சமூகத்தில் ஒட்டுமொத்த நல்ல விளைவுகள் ஒரு செயல் நல்லதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று விதி கான்ஸ்குவென்சியலிசம் வைத்திருக்கிறது. அல்லது நம் மூலம் வந்துள்ள விதி அல்லது கொள்கையின் அடிப்படையில் மோசமானது பயன்பாட்டின் கொள்கை. எனவே நாம் ஒரு விதியை உருவாக்கி இருந்தால் பொய் சொல்வது மோசமானது. நாம் செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. அப்படியானால் தார்மீக முகவர்கள் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது அவருடைய தனிப்பட்டது விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்த நன்மையை நாம் விரும்பினால் பின்பற்ற வேண்டிய விதி இது. சமூகம் இங்கே இது தனிப்பட்ட செயலை பற்றியது அல்ல. ஆனால் அது விதி அல்லது ஒட்டுமொத்த நலனை அடையக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றுகிறது. ஆட்சி விளைவு அதை பின்பற்றுவதற்கான 2 வழிகளை பற்றி பேசுகிறது. தார்மீக முகவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வெவ்வேறு விதிகளை மதிப்பீடு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்த சிறந்த விளைவுகளை அடையக்கூடிய விதி அல்லது விதிமுறைகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கான முதல் படியிலிருந்து ஒரு நபர் பெறும் விதி அல்லது விதிமுறை. மாற்று நடவடிக்கை என்ற எண்ணம் இல்லாமல் அதை அவள் பின்பற்ற வேண்டும். இதைவிட சிறந்த விளைவுகளை அடையலாம். உதாரணமாக, பொய் சொல்லவில்லை என்றால், பொதுவாக பொய் சொன்னால் நல்லதாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. விளைவுகள் எனவே விதியின் விளைவாக நாம் வெறுமனே செய்யக்கூடாது நல்ல விளைவுகளை உருவாக்கும் தனிப்பட்ட செயல். மாறாக நாம் பின்பற்ற வேண்டும். விதிகள் பின்பற்றும் போது நல்ல விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஜே.எஸ். மில்லின் பயன்பாட்டு கோட்பாடு. ஜே.எஸ். மில்ஸ் யூட்டிலிட்டேரியனிசம். ஜான் டுவர்ட்ஸ் மில் பென்தாமை பின்பற்றுபவர். அவர் பென்தாமை மிகவும் பாராட்டினார். குறிப்பாக பென்தாமின் சில கூற்றுகளுடன் அவர் உடன்படவில்லை என்றாலும் மகிழ்ச்சியின் இயல்பு பெந்தம் கூறியது போல் தரம் எதுவும் இல்லை. இன்பங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அளவு மட்டுமே. இன்பங்களுக்கு இடையிலான தரமான வேறுபாடுகள். ஜான் டுவர்ட்ஸ் மில்லின் நெறிமுறை கோட்பாடு அவரது கிளாசிக்கல் உரையான பயன்பாட்டு கோட்பாடில் மிக விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தார்மீகத்தின் அடித்தளமாக பயனுள்ள கொள்கைகளை நியாயப்படுத்துவதே குறிக்கோள். இது செயல்கள் விகிதத்தில் சரியானவை என்று கொள்கை கூறுகிறது. ஏனெனில் அவை ஒட்டுமொத்தமாக ஊக்குவிக்கின்றன. மனித மகிழ்ச்சி மில் செயல்களின் விளைவுகளில் கவனம் செலுத்துகிறது மற்றும் உரிமைகளில் அல்லது நெறிமுறை உணர்வுகள். மில் ஒரு குறிப்பிட்ட நிலையை கொண்டு வருவதற்கு அறநெறியின் நோக்கத்தை வரையறுக்க முயன்றார். மில் செயலை நல்லது மற்றும் கெட்டது என்று வாதிட முயற்சிக்கிறார். இருப்பு போதாது, ஆனால் செயல்களை உருவாக்கும் விஷயங்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தார்மீக இயல்பு, அதாவது நல்லது அல்லது கெட்டது என்ன என்பதை மக்கள் மில்லுடன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தார்மீக நடவடிக்கைகள் மதிப்பிடப்பட வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். அவசியமான செயல்களில்
பயன்பாடாக இந்த அத்தியாவசிய அம்சத்தை வலியுறுத்துகிறது. மனித இருப்பு மற்றும் தார்மீக மதிப்பீட்டின் தகுதியான ஒரு செயலை செய்கிறது. பயன்பாடு இன்பத்திற்கு எதிரானது என்ற தவறான கருத்துக்கு எதிராக மில் முயற்சித்துள்ளார். பயன்பாடு இன்பம் மற்றும் வழி இல்லாதது என வரையறுக்கவும் அந்த வகையில் பயன்பாட்டு கொள்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியின் கொள்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கொள்கை செயல்கள் விகிதாச்சாரத்தில் சரியானவை, அவை மகிழ்ச்சியை மேம்படுத்த முனைகின்றன. தவறான மகிழ்ச்சியின் தலைகீழ் உருவாக்கம், மகிழ்ச்சி மூலம் இன்ப நோக்கம் மற்றும் வழி இல்லாதது, மகிழ்ச்சியின்மை, வலி மற்றும் இன்பத்தின் தனிமை ஆகியவற்றால் இந்த கண்ணோட்டத்தில் வலியை தவிர்ப்பதும் இன்பம் தேடுவதும் ஆகும். தங்களை தாங்களே முடிவு செய்கின்றன மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக விரும்பத்தக்கவர்கள். எனவே எந்த மற்ற செயல், நிகழ்வு, கொள்கை போன்றவை விரும்பத்தக்கவை, ஏனெனில் அவை அடையும் வழிமுறைகள் மற்றும் மில்லுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு பொதுவான விமர்சனம் இன்பம் கருதுவதாகும். வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக ஒருவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை இன்பமாக குறைக்கிறார். மனித இன்பத்தின் தரத்தை வேறுபடுத்தி மில் அதற்கு பதிலளித்துள்ளார். விலங்குகள் என்று மனித இனம் இன்பம் பெறுகிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். அவர்களின் உயர் திறன்களை பயன்படுத்துதல் மற்றும் அவர்கள் விரும்பினால் அவர்கள் எப்போதும் விரும்பத்தக்கவர்களாக இருப்பார்கள். அவற்றை வளர்க்கவில்லை. எனவே மனித இனத்திற்கு மகிழ்ச்சி என்பது செயல்பாட்டின் குறியீடாகும். அவர்களின் உயர் பீடங்கள். எனவே மில் தனது பயன்பாட்டு நிலைப்பாட்டை வகுப்பதில் கவனம் செலுத்துகிறார். இன்பத்தின் தரத்தில் அவன் குறிப்பிடுகிறான். இன்பங்களில் தரம் வேறுபாடு அல்லது ஒருவரை அதிக இன்பமாக்குவது என்று நான் என்ன சொல்கிறேன்? மற்றொன்றை விட மதிப்பு மிக்கது. வெறுமனே ஒரு இன்பமாக அதன் அளவு அதிகமாக இருப்பதை விட. அங்கே ஒரு சாத்தியமான பதில். இரண்டு இன்பங்களில் அனைத்தும் அல்லது கிட்டத்தட்ட அனைத்தும் ஒன்று இருந்தால் இரண்டிலும் அனுபவங்கள் உள்ளவர்கள் எந்த உணர்வையும் பொருட்படுத்தாமல் தீர்மான விருப்பத்தை அளிக்கிறார்கள். அதை விரும்புவதற்கான தார்மீக கடமை. அது மிகவும் விரும்பத்தக்க இன்பம். இரண்டில் ஒன்று என்றால் இரண்டையும் நன்கு அறிந்தவர்களால் மற்றவற்றை விட மிக அதிகமாக வைக்கப்பட்டுள்ளது. அதிக அளவு அதிருப்தியுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தாலும் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். மேலும் அவர்களின் இயல்பின் எந்த அளவு இன்பத்திற்காகவும் அதை ராஜினாமா செய்ய மாட்டார்கள். திறன் கொண்ட விருப்பமான இன்பத்திற்கு ஒரு மேன்மையை கூறுவதில் நாம் நியாயப்படுத்தப்படுகிறோம். தரம் சிறிய கணக்கை ஒப்பிடுகையில் அதை வழங்குவதற்கு இதுவரை அதிக அளவு. அதோடு மில் ஒரு தார்மீக செயலை மதிப்பிடுவதற்கான நிலையான அளவுகோல் என்று நம்பினார்கள். செயலில் ஈடுபட்டுள்ள பாதிக்கப்பட்ட அனைவரின் மகிழ்ச்சியையும் கருத்தில் கொண்டு அல்லது முகவரின் சொந்த மகிழ்ச்சி மட்டுமே. எனவே ஒருவர் தனது சொந்த இன்பத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் மகிழ்ச்சியை விட உயர்ந்தது. மில் அனைவரையும் சமமாக நடத்த பரிந்துரைக்கிறார். மனிதர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, கருப்பு அல்லது வெள்ளையாக இருந்தாலும் அங்கீகரிக்கும் வகையில் அவர்களின் மகிழ்ச்சியின் மதிப்பு, தார்மீக செயல்களை செய்வதற்கான உந்துதல்களை பற்றியும் மில் பேசுகிறார். அவர் இரண்டு பற்றி குறிப்பிட்டார். உந்துதல் வகைகள். வெளி மற்றும் வெளிப்புற உந்துதல்கள் பொதுவானவை. இயற்கையில் இது வேறு எந்த தார்மீக கட்டமைப்புடன் தொடர்படுத்தப்படலாம். உதாரணத்திற்கு மூடியவர்களிடமிருந்து வரும் அழுத்தம் தெய்வீக தடைகள் தூண்டலாம் அல்லது சமூக மறுப்பை ஏற்படுத்தலாம் முதலியன. மறுபுறம் ஒரு உள் உந்துதல்கள் ஒருவரின் மனச்சாட்சியிலிருந்து வருகின்றது. ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது உள் உணர்வுகள் உள் உந்துதல்களுக்கு வெளிப்புற உந்துதல்களை விட வலிமையானவை. ஏனெனில் உள் அம்சங்கள் உள்ளே இருப்பது வேரூன்றியுள்ளது. உள் உந்துதல்களிலிருந்து இயற்கையான தார்மீக கண்ணோட்டம் வளர்கிறது மற்றும் மக்கள் இயற்கையாகவே தார்மீக கடமைகளை உணருங்கள் மற்றும் மில் அதை எப்படி காட்ட முயன்றார். மகிழ்ச்சியுடன் இணைந்த பயன்பாடு ஒரு வலுவான தார்மீக அடித்தளத்தை உருவாக்குகிறது. எனவே பயன்பாட்டின் தார்மீக அடித்தளம் உள்ளுக்குள் பொதிந்துள்ளது என்று மில் வாதிடுகிறார். மனிதர்களின் இயல்பு, குறிப்பாக அவர்களின் சமூக இயல்பில் மில் உள்ளது. சமூகம் இந்த தார்மீக நோக்கு நிலையை புகுத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். கல்வி போன்ற பல்வேறு வழிமுறைகள் ஒரு கோட்பாட்டின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் முயற்சி. மில் ஆதரவாக வாதிடவில்லை. ஜெர்மி பெந்தாமின் அடிப்படை கொள்கைகள் ஆனால் பல குறிப்பிடத்தக்கவைகளை வழங்கின. அதன் அமைப்பு, பொருள் மற்றும் பயன்பாட்டிற்கான மேம்பாடுகள், முன்னேற்றம் என்றாலும் தார்மீக தத்துவம் யதார்த்தம் மற்றும் இயற்கையின் மீதான முடிவில்லாத சர்ச்சைகளால் வரையறுக்கப்பட்டுள்ளது. மிக உயர்ந்த நன்மை
மில் ஆரம்பத்திலிருந்தே அனுமானித்தது எல்லோரும் ஒப்புக்கொள்ளலாம். மனித செயல்களின் விளைவுகள் அவற்றின் தார்மீக மதிப்புக்கு முக்கியமாக பங்களிக்கின்றன. நெறிமுறை கோட்பாடுகளின் விமர்சன மதிப்பீடு. கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆஃப் எத்திக்கல் தியரிஸ். அறிமுகம். இந்த அலகு முதன்மையான நெறிமுறை கோட்பாடுகளை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வதில் கவனம் செலுத்தும். இதுவரை விவாதிக்கப்பட்ட நெறிமுறைகள், அதாவது நல்லொழுக்க நெறிமுறைகள், பயன்பாட்டுவாதம் மற்றும் டிஆன்டாலஜிக்கல் நெறிமுறைகள், இந்த கோட்பாடுகள் நெறிமுறைகளின் முக்கிய கோட்பாடுகளாகும். பல ஆண்டுகளாக அவர்களின் செயல்களுக்கான காரணங்களை வழங்குவதன் மூலம் மனித ஆன்மாவில் ஆதிக்கம் செலுத்தியது. இந்த கோட்பாடுகளால் வழங்கப்பட்ட நமது செயல்களுக்கான செயல் வழிகாட்டும் கொள்கை நமக்கு உதவுகிறது. எது சரி, எது தவறு போன்ற கேள்விகளை புரிந்து கொள்வதில், எப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எது நல்லது அல்லது கெட்டது என்பதை முடிவு செய்யுங்கள், மற்றும் அது தொடர்பான ஒரு சமூகத்தில் எப்படி நிம்மதியாக வாழ்வது என்பது மிக முக்கியமான கேள்வி. நிம்மதியாக வாழ்வது ஒரு தனிநபராகவும் சமூகமாகவும் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்பதோடு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்பாடுகளின் விமர்சன பிரதிபலிப்புகள் மறுசீரமைப்பதற்கும் நமக்கு உதவும் சிறந்த வாழ்க்கைக்கான எங்கள் செயல் வழிகாட்டு கொள்கைகள். முக்கிய நெறிமுறை கோட்பாடுகள் ஒரு மேலோட்டம். மேஜர் எத்திக்கல் தியரிஸ் அண்ட் ஓவர்வியூ. நெறிமுறைகளின் அனைத்து கோட்பாடுகளும் எப்படி ஒரு கேள்விக்கான பதிலை வழங்க விரும்புகின்றன. மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் செயல்பட வேண்டும். இலவச முகவரின் செயல்கள் எப்போதும் இருக்கும். ஒரு செயல் சரியா, தவறா, நல்லதா, கெட்டதா என்பதற்கான தார்மீக மதிப்பீட்டிற்கு உட்பட்டது. நெறிமுறை கோட்பாடுகள் சில செயல் வழிகாட்டிகளை வழங்குவதன் மூலம் நமது செயல்களை தீர்மானிக்க கொள்கைகள் உதவுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஒட்டுமொத்த அதிகப்படுத்தும் வழிகளில் நாம் செயல்பட வேண்டும். பயன்பாடு பொது அர்த்தத்தில் யூட்டிலிட்டேரியனிசம். நமது செயல்களின் தார்மீக மதிப்பீடு அமைதியான சமுதாயத்தை கட்டெழுப்ப அவசியம். ஒழுக்கக்கேடு நிறைந்த சமூகங்களில் உள்ளவர்கள் அல்லது ஒழுக்க ரீதியில் கெட்டவர்கள் மோசடி, ஊழல் என நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த மாட்டார்கள். திருடுதல், கொலை செய்தல் போன்றவை பெருகும். தனிநபர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களாக இருக்க உதவும் கொள்கைகள் இவ்வாறு நாம் வரையறுக்க வேண்டும். மற்றும் மக்களின் நடத்தை பெரும்பாலும் நெறிமுறை கொள்கைகளை புரிந்து கொள்வது மதிப்பிடப்பட்டு தீர்ப்பளிக்கப்படும். நெறிமுறைகள் ஒரு கோட்பாடாக யூட்டிலிட்டேரியனிசம் ஒரு பயனின் முன்னோக்கை வழங்குகிறது. செயல், கொள்கை, சட்டம், விதி என்பது ஒரு செயலாக என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும். ஒழுக்க ரீதியாக அல்லது நல்லது கெட்டது ஒரு செயல் அல்லது கொள்கை உருவாக்கும் பயன்பாட்டின் தன்மை அவசியம். அதன் தார்மீக மதிப்பீட்டை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு செயலின் தார்மீக தீர்ப்பு அல்ல செயலை சார்ந்தது, ஆனால் அது கொண்டு வரும் நல்லது அல்லது கெட்டது. இந்த கோட்பாடு ஒரு செயலின் ஒட்டுமொத்த விளைவுகளையோ அல்லது ஒரு செயலையோ நாம் மதிப்பிட வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கிறது, உற்பத்தி செய்கிறது. ஒட்டுமொத்த விளைவுகளை பற்றிய மதிப்பு தீர்ப்பை வழங்க வேண்டும். இந்த நடவடிக்கை அணுகுமுறை ஒரு செயலின் மதிப்பை கருத்தில் கொள்ளாது. உண்மையை பேசுவது நல்லதை தவிர உள்ளார்ந்த மதிப்பை கொண்டிருக்கக்கூடும். நன்மை தீமைகளை பயன்தரும் கட்டமைப்பிற்குள் புரிந்து கொள்வது. புரிந்து கொள்ளப்பட்டது அதை மகிழ்ச்சி மற்றும் துன்பத்துடன் தொடர்படுத்துகிறது. ஒரு செயல் சரியோ தவறோ இது எவ்வளவு ஒட்டுமொத்த மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சியின்மை உருவாக்குகிறது என்பதை பொறுத்தது. ஜெர்மி பெந்தாம், ஜான் ரூவர்ஸ் மில் மற்றும் ஹென்றி சிட்விக் ஆகிய மூன்று முக்கிய ஆதரவாளர்கள் இந்த கோட்பாட்டின் நெறிமுறைகளின் ஆன்டாலஜிக்கல் கோட்பாடுகள், நெறிமுறை விதிகள் அல்லது கொள்கைகள் முதன்மையானவை. வரையறுக்க ஒழுக்க விதிகள் மற்றும் சட்டங்கள் தேவை. ஒரு தார்மீக முகவரின் கடமைகள். இம்மானுவேல் காண்ட் இந்த கோட்பாட்டின் முக்கிய வக்கீல் அல்லது செயல் அல்லது கொள்கைகளை நாம் தார்மீக ரீதியாக மதிப்பிட வேண்டும் என்ற புரிதலை வழங்குகிறது. ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட விதிகள் மற்றும் சட்டங்களின் பிரிசம் மூலம் அது நல்ல அல்லது செயலின் மதிப்பு தீர்ப்புக்கான விளைவுகள். இது தவிர இந்த கோட்பாடு மற்றவருக்காக ஒருவரின் கடமையை ஆற்றுவது பகுத்தறிவு அல்ல என்று கூறுகிறார். ஒருவரின் கடமையை நிறைவேற்றுவதை விட உறுப்பு உந்துதல், கடமைக்காக கடமை என்பது ஒன்று. இந்த கோட்பாட்டின் மைய கோட்பாடுகள். நெறிமுறை சட்டத்தை மீறுதல், எடுத்துக்காட்டாக பொய் சொல்வது, தவறு
அது ஒரு நபரின் உயிரை காப்பாற்றினாலும் எந்த சூழ்நிலையும் தவறு. சூழ்நிலை அல்லது ஒரு தார்மீக தீர்ப்பை வழங்குவதற்கு அதன் நடவடிக்கை விளைவாக பலன்கள் குறிப்பிடத்தக்கவை அல்ல. ஒரு செயலை செய்வதற்கான மக்களின் எண்ணம் இதற்கு இன்றியமையாத காரணியாக உள்ளது. ஒரு செயலை மதிப்பிடுவதற்கான கோட்பாடு மேலே குறிப்பிட்டுள்ள 2 கோட்பாடுகளுக்கு மாறாக செயல்கள் அல்லது கொள்கைகள் முன்மொழியப்படுகின்றன. ஒரு தார்மீக தீர்ப்பை மதிப்பிடுவதற்கு நல்லொழுக்க நெறிமுறைகள் முக்கியமானது என்று கூறுகிறது. ஒரு நபரின் தன்மையை மதிப்பீடு செய்து அவர் செய்யும் செயலை பின்பற்றவும், நியாயமான, நேர்மையான, உண்மையுள்ள, தைரியமான மற்றும் மற்றவர்களிடம் கருணை காட்டுவது என்பது குணநலங்கள் தனிநபர் நபர்கள் நல்ல மனிதராக உருவாக்க வேண்டும் மற்றும் நல்ல செய்ய வேண்டும். பொய், ஏமாற்றுதல் மற்றும் துரோகம் என்பது ஒருவன் குணாதிசயத்தில் வளர்க்கப்படாமல் ஊக்கப்படுத்தப்படும் பண்புகளாகும். இந்த நெறிமுறை அணுகுமுறை சமூகத்தின் தனிப்பட்ட மனிதர்கள் நன்றாக இருந்தால் நல்ல சமூகம் என்று விளங்குகிறது. இறுதியில் நல்ல சமுதாயமாக மாறும். நல்லொழுக்க நெறியாளர்கள் அதை மிகவும் பொருத்தமானதாக கருதுகின்றனர். சரியான வெளிப்புறத்தை விட தனிப்பட்ட உயிரினங்களில் உள் அம்சங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களின் தார்மீக தன்மையை மதிப்பீடு செய்தல், வழங்கப்பட்ட அனைத்து நெறிமுறை கொள்கைகளும் வழிகாட்டுவதன் மூலம் ஒரு நல்ல சமுதாயத்தை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மக்களின் செயல்கள் மற்றும் அவர்களின் தன்மை. ஆனால் இந்த கோட்பாடுகள் சில விமர்சனங்களையும் எதிர்கொள்கின்றன. பின்வரும் பிரிவுகளில் அனைத்து கொள்கைகளையும் விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்வோம். பயனிலக்கியத்தின் விமர்சன மதிப்பீடு, கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம். ஜேம்ஸ் ரேச்சல் நெறிமுறைகளின் கோட்பாடாக பயன்படுத்தலாம் என்று சுட்டிக்காட்டுகிறார். அதன் 3 இடங்களை புரிந்து கொள்வதன் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டது. முதலில் அதன் விளைவு. எந்த ஒரு செயலையும் தார்மீக ரீதியாக மதிப்பிடுவதற்கு ஒரு செயல் மட்டுமே முக்கியமானது. இரண்டாவது, எவ்வளவு இன்பம் மற்றும் அதன் அடிப்படையில் செயலின் விளைவுகளை நாம் அளவிட வேண்டும். அதன் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் அது உருவாக்கும் வழி. மூன்றாவது, மதிப்பீட்டில் விளைவுகள். ஒவ்வொரு நபரின் இன்பமும் துன்பமும் சம அளவு பெற வேண்டும். கருத்தில் எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாது. சமூகம், வர்க்கம் ஆகியவற்றில் ஒரு தனிநபரின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இன்பம் மற்றும் துன்பத்தை மதிப்பிடுவதில் சாதி, மதம், பாலினம் போன்றவை உலகத்தை மகிழ்ச்சியடை செய்வதே அறநெறியின் மைய நோக்கம் என்று பெந்தம் வாதிடுகிறார். முடிந்தவரை இந்த கொள்கைக்கு தனிநபர்கள் அதிகபட்சமாக உற்பத்தி செய்ய வேண்டும். ஒழுக்க ரீதியாக நல்ல மனிதராக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி, அதிகபட்ச மகிழ்ச்சி என்பது மக்களை முடிந்தவரை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். கூடுதலாக அதற்கு தார்மீக ரீதியாக நல்லதாக இருக்க ஒரு குறிப்பிட்ட செயல் மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும். துயரம் இல்லையெனில் நாம் அதை மோசமானதாக கருத வேண்டும். இல்லுக்கு மகிழ்ச்சியே முடிவு. இது விரும்பத்தக்கது. மற்ற அனைத்தும் விரும்பத்தக்கது. அந்த முடிவை அடைய உதாரணமாக உணவுக்கான என் ஆசை நிச்சயமாக என் வயிறு காலியை நிரப்பும். ஆனால் இறுதியில் நானே உணவளிப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும். இல்லையெனில் பட்டினி ஒரு வேதனையான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். அதை நாம் தவிர்க்க வேண்டும். ரேச்சலை தொடர்ந்து நம் மனதில் வரும் முதல் விமர்சன இன்பம் ஒழுக்கத்திற்கு அதெல்லாம் முக்கியமா? அதை சேர்த்து நமது செயல்களை தார்மீக ரீதியாக மதிப்பிட முடியுமா? கொள்கைகள் எவ்வளவு தூரம் மற்றும் இன்பத்தை உண்டாக்குகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டதா? உதாரணம், புதியவர்களை கந்தல் சித்திரவதை செய்வது சரியானதா? வகுப்பில் மாணவர் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்காகவா? இது நல்லது அல்லது சரியான விஷயமா? நீதிமன்றத்தின் முன் பொய் சொல்வது அதிகபட்சம் எண்ணிக்கை உருவாக்கும். சந்தோஷமாக இந்த கேள்விகளை திருப்புவதன் மூலமும் நாம் அதன் அளவை புரிந்து கொள்ளலாம். சுற்றி தார்மீக ரீதியாக அதிகபட்ச மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சியை உருவாக்கும் அனைத்தும் சரியா அல்லது நல்லதா? அந்த வகையில் ஒரு அப்பாவியை கொள்வது அதிகபட்ச மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை உண்டாக்கினால் நல்ல செயல். நாங்கள் இங்கு உபயோகிப்பதற்கு எதிராக அடிக்கடி பயன்படுத்தப்படும் மற்றொரு உதாரணத்தை மேற்கோள் காட்டலாம். ஒரு நபர் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குடும்பத்தின் குளியலறை எட்டி பார்க்க பயன்படுகிறது. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது. அதில் எட்டி பார்ப்பதால் அந்த நபர் எந்த வகையான இன்பத்தை பெறுகிறாரோ அது இல்லாமல் இருக்கிறது. யாருக்கும் இங்கு தீங்கு விளைவிப்பது பாதிக்கப்பட்டவரின் அறிவில் அல்ல. வலியோ துக்கமோ இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் அதை அறியாததால் மிகுந்த மகிழ்ச்சி நடவடிக்கை உற்பத்தி செய்கிறது. அதிகபட்ச மகிழ்ச்சி குறைந்தபட்சம் அந்த நபர் பிடிபடாத அளவிற்கு. இப்போது கேள்வி என்னவென்றால்,
அந்த செயலை ஒரு நல்ல செயலாக நாம் கருதலாமா? பயனாளிகள் பதில் சொல்வார்கள். இந்த கேள்வி நேர்மறையானது. நாம் நீதி மற்றும் கவலைகளை கொண்டு வரவில்லை என்றாலும், தனியுரிமைக்கான மக்களின் உரிமை மீறுதல்கள், நன்மை பற்றிய நமது பொதுவான புரிதல் மற்றும் கெட்ட செயலை கெட்டதாக கருதும். மேலே குறிப்பிட்டுள்ள புள்ளியுடன் தொடர்புடையது. பயன்வாதத்திற்கு எதிராக நாம் வாதிடலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கை பல காரணிகளால் அமைக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறது. அவற்றில் மகிழ்ச்சியை மட்டுமே வழிகாட்டியாக கருதல் மனிதனின் பல்வேறு செயல்களுக்கான காரணி அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகும். மற்றவை நீதி, உண்மை, உரிமைகள் போன்ற மனித வாழ்வின் கூறுகள் வெளித்தோற்றத்தில் இரண்டாம் பட்சம் பயன்பாட்டு கட்டமைப்பில் மகிழ்ச்சி, நீதி அல்லது உரிமைகள் என்று ஒருவர் எதிர்க்கலாம். மதிப்புகள் நிறுவப்பட்டால் இறுதியில் மகிழ்ச்சியான சமூகத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் அதன் விளைவுகளை பொருட்படுத்தாமல் சமூகத்தில் நீதி நிலவ வேண்டும். பெரும்பான்மையான மக்களை மகிழ்ச்சியை அடைய செய்யும் அல்லது இல்லை. உதாரணமாக, ஒரு கொடிய குற்றவாளி அந்த நிகழ்வு அதிகபட்ச மக்களை உருவாக்கினாலும் கடுமையான வருத்தம் தண்டனை பெற வேண்டும். யுட்டிலிட்டேரியனிசத்திற்கு எதிரான குற்றச்சாட்டை அது ஆதரிக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க முடியும். உரிமைகள் மற்றும் நீதி மீறல் பிரச்சனைகளை எழுப்புவதன் மூலம் பெரும்பான்மை ஆட்சி இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் மனித உரிமை மீறல் நடந்தால் அதுவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரும்பான்மையான மக்களுக்கு பயனாளிகள் அதை கண்டிப்பதில் சிரமத்தை எதிர்கொள்வார்கள். தவறாக மக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது இது போன்ற சூழ்நிலை சிக்கலானதாகிறது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அதிகபட்ச எண்ணிக்கையிலான மக்கள் மகிழ்ச்சியை போல பயன்பாட்டில் உள்ள விஷயம் மற்றும் சிறுபான்மை என்பது 60 மற்றும் 40 போன்றது பற்றிய தார்மீக முடிவு நல்லது கெட்டது பெரும்பான்மையினருக்கு சாதகமாக இருக்கும். ஏனெனில் அவர்களிடம் அதிகபட்ச எண்கள் உள்ளன. இங்கு எழும் பொருத்தமான கேள்வி ஒழுக்கமா அதாவது செயலா அல்லது நிகழ்வு அல்லது கொள்கை நல்லதா அல்லது கெட்டதா, வெறும் எண்களை சார்ந்ததா, எந்த விரோத நடவடிக்கையும் அது 40 பேருக்கு பாதகமான பாதிப்பு இன்னும் தவறாக உள்ளது. பிரயோஜனம் இல்லை போலும். கோட்பாட்டில் இந்த வகையான கவலைகளுக்கு இடமளிக்கவும் நாம் பொதுவாக பயனுள்ள அணுகுமுறையை ஒரு விளைவுவாதமாக புரிந்து கொள்கிறோம். அதாவது செயலின் நெறிமுறைகள் மதிப்பீட்டுக்கு முக்கியமானது அதன் விளைவுகள் ஆகும். நடவடிக்கை வெளியீடு வழியை விட மகிழ்ச்சியை உருவாக்க தவறினால் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், அது ஒரு மோசமான நடவடிக்கை. முடிவுகள் அதிகபட்ச மக்களை மகிழ்ச்சி அடை செய்தால் செயல் நல்லதாக இருப்பினும் அமர்த்தியா சென் போன்ற தத்துவவாதிகள் இந்த வகையை ஆதரித்துள்ளனர். ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் முடிவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டியது அணுகுமுறை என்று வாதிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட செயலின் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நாம் முன்கூட்டியே பார்க்க வேண்டும். நாம் எளிதாக செய்யக்கூடியது நடவடிக்கை கொண்டு வரக்கூடிய தொடர்புடைய விளைவுகள் மற்றும் பிறகு அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யுங்கள். என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது முக்கியம். செயலில் உள்ள செயலை பற்றி ஒரு தார்மீக தீர்ப்பை வழங்குவதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்ப்பு இந்த அணுகுமுறைக்கு எதிரானது. விளைவுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அல்ல, நாம் ஒரு மதிப்பு தீர்ப்பை வழங்க வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் செயல்தானே இருக்கலாம் சரி அல்லது தவறு. உதாரணமாக, ஒரு குழந்தையை சித்திரவதை செய்வது தவறானது. அது கொண்டு வரக்கூடிய விளைவுகள் இன்பத்தின் அடிப்படையில் பயன்பாட்டை அதிகப்படுத்தும் அணுகுமுறை பயனியவாதத்தை அளிக்கிறது. சார்பியல் கட்டமைப்பு சரியான செயலையோ அல்லது நல்ல செயலையோ சரியானதாக கருத முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உலகளவில் நல்லது செயல் ஒரு நல்ல செயல் என்று வைத்துக் கொள்வோம். ஏனெனில் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அது வலிமையை விட அதிகபட்ச ஒட்டுமொத்த இன்பத்தை உருவாக்குகிறது. ஒரே செயல் வேறொன்றில் அதிகபட்ச ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை தராத சூழ்நிலை. அதன்படி இதை ஒரு நல்ல செயலாக நாம் கருத மாட்டோம். எனவே ஒரு குறிப்பிட்ட சூழலை பொறுத்து செயல் வெவ்வேறு மதிப்பு தீர்ப்புகளை பெறலாம். நிலைமை, கொலை, தேச துரோகம், ஊழல், ஏமாற்றுதல், பொய் என்று வெளிப்படையாக இருக்க முடியாது. தவறு அல்லது ஏதோ கெட்டது என மதிப்பிழக்கப்பட்டது அவர்கள் அதிகபட்ச மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை உருவாக்கலாம். ஆண்டாலஜிக்கல் நெறிமுறைகள் பற்றிய விமர்சன மதிப்பீடு. கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆஃப் ஆண்டாலஜிக்கல் எத்திக்ஸ். டியான்டாலஜிக்கல் நெறிமுறைகள் யுட்டிலிட்டேரியனிசம் போலல்லாமல் முதன்மையாக தார்மீக கடமைகளை வலியுறுத்துகிறது.
தூய காரணத்தால் வழிநடத்தப்படுகிறது. நாம் மேலே பார்த்தது போல பயன்பாட்டுவாதம் அதை வரையறுக்க முயற்சிக்கிறது. இன்பம் மற்றும் துன்பத்தின் அடிப்படையில் அளவிடப்பட்ட ஒட்டுமொத்த பயன்பாட்டின் கணக்கீடு மூலம் டிஆன்டாலஜிக்கல் நெறிமுறைகளின் முதன்மையான வக்கீல் இம்மானுவேல் காண்ட் அறநெறி என்று வாதிடுவார். விதிகள் அல்லது கொள்கைகள் தாங்களாகவே முடிவடைகின்றன. அதன்படி கடமைகளை செய்தல் விதிகள் வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் இருக்கக்கூடாது. வேறு விதமாக கூறினால் கடமைக்காக கடமை நிமித்தம் வேறு ஒன்றும் இல்லை. காண்ட் உதவியுடன் இதை விளக்கியுள்ளார். கருமான கட்டாயங்கள் மற்றும் வகையான தேவைகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடு. அனுமான கட்டாயங்கள் என்பது ஒரு தனிநபருக்காக செய்யும் கடமைகளாகும். அவன் விரும்பும் ஒன்றை அடைவதற்காக, உதாரணமாக நான் தேர்வில் தேர்ச்சி பெற விரும்பினால் நல்ல மதிப்பெண்களுடன் மேற்கத்திய நெறிமுறை உட்பாடுகள் நான் கடினமாக படிக்க வேண்டும், அல்லது நான் பாதிக்கப்படாமல் இருக்க விரும்பினால் கொரோனா வைரஸ் நான் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். தேவை அல்லது அவசியம் இந்த செயல்கள் சில அல்லது பிற இலக்குகள் அடைய விரும்பும் ஆசைகளை பொறுத்தது. காண்டை பொறுத்தவரை தார்மீக கடமைகளை வரையறுக்க பயன்படுத்தப்படும் தேவை அல்லது கட்டாயம் இருக்க முடியாது. அகநிலை மற்றும் வாழ்க்கையில் ஒரு நபரின் விருப்பங்களின் மாற்றத்துடன் மாறுபடும் அவர்கள் வேண்டும் இயற்கையில் வகையான இருங்கள். ஒருவர் தனது விருப்பங்களை பொருட்படுத்தாமல் அவற்றை பின்பற்ற வேண்டும். வகைசார் கட்டாயங்கள் அல்லது நடைமுறை சட்டம் நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும், மேலும் அவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். வேறு எந்த முடிவையும் அடைவதால் பின்பற்றப்படாமல் அவர்களே அமைத்துக் கொள்வதால் முடிவடைகிறது. உதாரணமாக, யாரும் பொய் சொல்லக்கூடாது. இந்த எடுத்துக்காட்டில் பொய் சொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இல்லை, ஏனெனில் அது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது அவர்கள் நம்பிக்கையை உடைக்கும். திட்டவட்டமான கட்டாயம் பொய் அனுமதிக்கப்படாது, ஏனெனில் அது கெட்டது. விதி உள்ளது. எந்த ஒரு பகுத்தறிவும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. முடிவெடுப்பதில் காண்டியன் தத்துவத்தின் மார்க்சியம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தார்மீக சட்டம் காண்டின் முதல் கோட்பாடு ஒரு நெறிமுறை விதிமுறையில் புறநிலை தன்மையை வழங்குவதாகும். அகநிலை விதிகள் ஒரு தார்மீக சட்டமாக இருக்க முடியாது என்று ஏற்கனவே கருதப்படுகிறது. முதலாவதாக, ஒரு தனிநபர் விதிகளின்படி செயல்படுமாறு கோருகிறது. அதை அவர் கடைபிடிக்க முடியும். உலகளாவிய சட்டம், உதாரணமாக, நீங்கள் உங்கள் நண்பருக்கு எந்த வாக்குறுதியும் இல்லாமல் செய்தீர்கள், அதை காப்பாற்றும் எண்ணம், இறுதியில் நீங்கள் வாக்குறுதியை மீறினீர்கள். இங்கே கேள்வி என்னவென்றால், உலகில் உள்ள ஒவ்வொரு நபரும் உடைக்க வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியுமா? வாக்குறுதிகள், நீங்கள் அதை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அதை ஒரு அதிகபட்சமாக கருத முடியாது. தார்மீக சட்டம், எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதே போல மக்கள் பொய் சொல்லக்கூடாது, அவர்கள் உண்மையை பேச வேண்டும், மக்கள் ஏமாற்றுதல் கூடாது, ஒரு நிரபராதியை கொள்வது போன்றவை தார்மீக சட்டமாக கருதப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும். உலகளவில் அதை உடைக்காமல் அதோடு அந்த கடமைகளை நிறைவேற்ற விரும்பும் வேறு எந்த முடிவையும் அடையக்கூடாது. ஆனால் இந்த கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். வேறு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது, ஏனென்றால் அவருக்கு அதிலிருந்து ஏதாவது உதவி தேவை. அவர் அல்லது அவர் மக்களுக்கு உதவ விரும்புகிறார். இரண்டு சந்தர்ப்பங்களிலும் உதவி உந்துதல் பெறுகிறது. அகநிலை விருப்பம் யாருக்காவது ஒரு அனுகூலம் அல்லது ஒருவரை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் என்ன செய்வது? உதவி செய்ய பிடிக்கவில்லையா? உதவி செய்வது அவர்கள் மீதுள்ள நபர்களை போலவே அவர்களுக்கு கடமையாக இருக்கும். சில அகநிலை விருப்பம் முடியாது என்று காண்ட் கருத்து தெரிவித்துள்ளார். இவ்வாறு உதவி கருதப்படாமல் தார்மீக கடமை மக்கள் தங்களுக்கு ஏதேனும் உள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் அதை நிறைவேற்ற வேண்டும். அகநிலை உறுப்பு இல்லை அல்லது இல்லை, அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும் மனப்பான்மையுடன் செய்ய வேண்டும். கடமைக்காக கடமை மற்றும் வேறு ஒன்றும் இல்லை. இந்த சூழலில் காண்ட்டுக்கு எதிரான முதன்மையான கேள்வி என்னவென்றால், உண்மையை பேசினால் என்ன தார்மீக கடமையாக ஒவ்வொருவரும் உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்க வேண்டியவை அதற்கு வழிவகுக்கும். ஒரு அப்பாவி கொலையா? எது உண்மையை சொல்வது அல்லது ஒரு அப்பாவை காப்பாற்றுவது மனித உயிர் முதன்மை கடமையாக கருதலாமா? காண்டின் நெறிமுறைகள் பொதுவாக உள்ளது விளைவு அல்ல, எனவே எதிலும் பொய் சொல்லக்கூடாது என்று மக்கள் கருத்து தெரிவிக்கலாம்.
அது ஒரு அப்பாவின் மரணத்திற்கு வழிவகுத்தாலும் சூழ்நிலை ஒருவரை வெளியேற்றுவதன் மூலம் பொய் சொல்லாத கடமை ஒருவர் தார்மீக சட்டத்தை நிலைநாட்டலாம். ஆனால் அந்த நபர் என்று சொல்ல முடியுமா? கொலையின் குற்றவாளி இல்லையா? குறைந்தபட்சம் அவர் அத்தகைய நிகழ்வில் பங்கேற்றுள்ளாரா? அது ஒரு அப்பாவின் கொலைக்கு வழிவகுக்கும். எனவே காண்டியன் என்று தெரிகிறது. ஒரு நபர் எதிர்கொள்ளும் போது டியான்டாலஜி போதுமான அளவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை. ஒரு தார்மீக சட்டத்தை உருவாக்குவதில் ஒரு செயலின் விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் இருக்கலாம். நெறிமுறைகளின் இந்த அணுகுமுறை ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்திய இதிகாசமான மகாபாரத்தில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலான உரையாடல் மூலம். கிருஷ்ணன் அர்ஜுனனை ஒரு சத்திரியனாக அல்லது உறுப்பினராக தனது கடமை என்று நம்ப வைக்க முயன்றார். தன் சொந்த மகளுக்கு எதிராக இருந்தாலும் நியாயமான காரணத்திற்காக போராடும் போராளி சாதி பின்விளைவுகளை பற்றி அவர் கவலைப்படக்கூடாது. மறுபுறம் அர்ஜுனன் தயங்கினான். போர் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்று அவர் முன்னறிவித்தால் போரை நடத்த வேண்டும். அப்பாவி மனிதர் உயிர்கள். அவர் போரின் விளைவுகளை முன்னறிவித்து யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பாவிகளின் உயிர்களை பெருமளவில் இழக்கும் வகையில் செயல்படுவது நியாயமற்றது. மேலே உள்ள உதாரணம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் உள்ளன என்பதை காட்டுகிறது. ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன் ஒரு செயல் கொண்டு வரக்கூடிய தொடர்புடைய விளைவுகள் அப்படி செயல்படலாமா வேண்டாமா என்று மனிதர்களாகிய நாம் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். பல எல்லைக்குள் நமது நிலைமை அவற்றில் ஒன்று எங்களால் முடியாது. ஒரு தார்மீக தீர்ப்பை எடுக்க அல்லது அனைத்து வாழ்க்கையிலும் செயல்பட ஒரு தார்மீக கொள்கையை புறநிலையாக பயன்படுத்துங்கள். வெவ்வேறு சூழ்நிலைகள், நிலைமையை மதிப்பீடு செய்தல் மற்றும் பொருத்தமானதை கருத்தில் கொள்வது, காரணிகள் மற்றும் நமது செயல்களின் தொடர்புடைய விளைவுகள் ஒரு உருவாக்க முக்கிய தார்மீக மதிப்பு தீர்ப்பு செயல்களின் விளைவுகளுக்கு முழுமையான நடுநிலைமையை சில சமயங்களில் நமது செயல்கள் நெறிமுறையற்றதாக இருக்கலாம். காண்டியன் டியான்டாலஜிகள் எதிரான விமர்சனத்தின் மற்றொரு புள்ளி உந்துதல் பிரச்சனை ஒரு நெறிமுறை செயலை செய்வதற்காக மக்கள் தங்கள் கடமைகளை நிமித்தமாக மட்டுமே செய்ய வேண்டும். அவர்களின் கடமைகளை நிறைவேற்றுவது மற்றும் வேறு எதுவும் இல்லை. காண்ட் எதையும் தடுக்க முயன்றார். ஒரு நெறிமுறை செயலை அகநிலையாக்கும் உறுப்பு மக்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அவர்களின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உந்துதல் யாரோ ஒருவர் மனிதனை இவ்வாறு நேசிக்கலாம். தேவைப்படும் மக்களுக்கு உதவுகிறது. உண்மையை சொல்வதன் மூலம் யாராவது சில நன்மைகளை பெறலாம். இல்லையெனில் அவர் இல்லை. இந்த செயல்களை நாம் கருத்தில் கொள்ள முடியாது என்று காண்ட் கருத்து தெரிவித்துள்ளார். நெறிமுறையாக ஏனென்றால் நெறிமுறை கோட்பாடுகள் அகநிலை மற்றும் சார்ந்து இருக்க முடியாது. தனிப்பட்ட விருப்ப தேர்வுகள். ஒரு நபர் மனிதநேயத்தை நேசிக்கிறார். இதனால் அவர் தனது கடமையை நிறைவேற்றுகிறார். தேவைப்படும் மற்றவர்களுக்கு உதவுதல். மனித நேயத்தை விரும்பாத அல்லது அதில் செயல்படாதவர்களை என்ன செய்வது வழி டிஸ்சார்ஜ் செய்வதால் எந்த பலனும் கிடைக்காதவர்களை என்ன என்று சொல்வது அவர்களின் கடமை. பின்னர் முக்கியமாக நிறைவேற்றாததற்கு அவர்களை பொறுப்பேற்க முடியாது. அவர்களின் கடமைகள் அனைத்து பகுத்தறிவு நெறிமுறைகளின் உலகளாவிய கட்டமைப்பை கொண்டுவர மனிதர்கள் ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாக இந்த தனிப்பட்ட விருப்பங்களை தடுக்க முயன்றார். நமது கடமைகளை கடமைக்காக மட்டுமே செய்வது நியாயமானது என்று அவர் வாதிடுகிறார். வேறு எந்த ஊக்கமும் இல்லாமல் காரணம் முதன்மையான உந்துதல் அடிப்படையாக இருக்க வேண்டும். நெறிமுறையாக செயல்பட வேண்டும். காண்ட் அன்பு, அனுதாபம் மற்றும் உறவு செயல்களை தற்செயலாக காண்கிறார் மற்றும் இந்த உணர்வுகளால் தூண்டப்பட்ட செயல்களை நல்லெண்ண செயல்களாக நாம் கருத முடியாது. இங்கு எஞ்சியிருக்கும் கேள்வி என்னவென்றால் மனிதர்களால் பாதிக்கப்படாமல் நடுநிலையாக இருக்க முடியுமா என்பதுதான். தார்மீக முடிவுகளை எடுக்க அவர்களின் வாழ்க்கையின் வெவ்வேறு சூழ்நிலைகள் பகுத்தறிவால் மட்டுமே ஈர்க்கப்பட்டதா? ஒரு நபர் தனது தாயையும் அன்னையரையும் ஒரே மதிப்பாக எவ்வாறு கருத முடியும்? இருவரும் நீரில் மூழ்கும் போது அவருக்கு அவர் மட்டுமே காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் அவர்களுள் ஒருவர். பெரும்பாலான காண்டியன்கள் அந்த நபர் தனது தாயை காப்பாற்ற முடியும் என்று வாதிடுவார்கள். ஆனால் அவருடன் உள்ள தொடர்புகளின் அடிப்படையில் அவர் முடிவு எடுக்கக்கூடாது. அம்மா 2 மனித உயிர்களின் மதிப்பை சமமாக பார்க்க வேண்டும். இதன் மூலம் பகுத்தறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுக்குள்ளேயே இருந்து வருகிறது. காண்டின் இரண்டாவது அதிகபட்சம் ஆனால்
பிரச்சனை அப்படியே உள்ளது. நாம் எவ்வளவு தூரம் மனிதர்கள், உயிரினங்கள், நமது உறவுகள், உணர்ச்சிகளை புறக்கணிக்கும் திறன் கொண்டவை. இணைப்புகள், அனுதாபம், ஒரு சூழல் இது காரணத்தை தவிர நம்ம தார்மீக முடிவெடுப்பதில் பெரிய அளவில் பங்களிக்கிறது. காண்டின் இரண்டாவது கோட்பாடு நவீன மனித உரிமைகளை வடிவமைப்பதில் நிறைய பங்களித்துள்ளது. சொற்பொழிவு மற்ற ஒவ்வொரு நபருக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும். அவளுடைய சொந்த நபரா இல்லையா, எப்போதும் ஒரு முடிவாக மற்றும் ஒருபோதும் வெறும் வழிமுறையாக மட்டும் இல்லை. இது மார்க்சிம் ஒரு நபரின் உள்ளார்ந்த மதிப்பை பாதுகாக்கிறது. அது காண்டின் தத்துவத்தில் இந்த ஆளுமை பெரும்பாலும் உள்ளது என்று கூறுவதில் தவறில்லை. ஒரு நபரின் பகுத்தறிவின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது. இந்த அதிகபட்சம் தனிநபர்களை பாதுகாக்கிறது. எந்த ஒரு சூழலிலிருந்தும் அவர்களுக்கு நலன் புரியும் விருப்பத்துடன் சிகிச்சையை ஊக்குவிக்கிறது. அவர்களின் உரிமைகளை மதிக்கின்றன, மேலும் தீங்கு விளைவிப்பதை தவிர்க்கின்றன. மக்களை எப்போதும் ஒரு முடிவாக நடத்துவது காண்டின் மூன்றாவது கோட்பாட்டின் இலக்கான கிங்டம் ஆஃப் எண்ட்ஸ்க்கு வழிவகுக்கும். இந்த மார்க்சிம் சமூகத்தில் மக்களின் ஒட்டுமொத்த நலனை பற்றி பேசினாலும் சில எல்லோரையும் வெறும் முடிவாக கருதுவது குறித்த அமைதியின்மை உள்ளது. சமுதாயத்திற்கான தண்டனை கொடுங்கள். காண்ட் பயனீட்டை நிராகரித்தார். தண்டனைக்கான வாதம் குற்றவாளிகளை வெறுமனை நடத்துவதற்கு வழிவகுக்கும். மற்றவர்கள் மகிழ்ச்சிக்கான முடிவு தண்டனை என்பது கவலைக்குரியது என்று காண்ட் வாதிடுகிறார். நீதி மற்றும் குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதனால் கண்ணுக்கு கண் என்பது காண்டியன் புரிதலுக்கு ஏற்ற கோட்பாடாக இருக்கலாம். தண்டனையின் குற்றவாளி பாதிக்கப்பட்டால் என்ன என்ற கேள்வி இங்கு எழுகிறது. அவன் அல்லது அவள் நிலைமை பற்றி தவறுதலாக ஒரு அப்பாவியை கொன்றால் என்ன செய்வது? அந்த சூழ்நிலைகளை வேறு எந்த கொள்கையின் மூலமாகவும் நாம் மதிப்பிட முடியுமா அல்லது நாம் செய்ய வேண்டுமா? குற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே அவர்களை தண்டிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். யாரோ குற்றம் செய்த சூழ்நிலை அல்லது சூழல் இவை காண்டின் நெறிமுறை கோட்பாடு இல்லை என்று கருதுவதற்கு நம்மை வழிநடத்தும் கேள்வியில் அனைத்தும் நெறிமுறை சிக்கல்களுக்கும் இடமளித்தது. நல்லொழுக்க நெறிமுறைகளின் விமர்சன மதிப்பீடு, கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆஃப் வர்ச்சு எத்திக்ஸ். பயன்பாட்டுவாதம் மற்றும் காண்டின் டியான்டாலஜிக்கல் ஆகியவை கேள்வியை சுற்றியே உள்ளன. எப்படி செயல்பட வேண்டும் தார்மீக ரீதியாக, அல்லது ஒரு செயலை எது நல்லது கெட்டது நல்லொழுக்க நெறிமுறை வக்கீல்கள் கேட்கிறார்கள். பழங்காலத்திலிருந்தே கேள்வி ரேச்சல் சொல்வது போல் எந்த குணாதிசயங்களை உருவாக்குகிறது? யாரோ ஒரு நல்ல மனிதர் செயல் வழிகாட்டுதலை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக கொள்கைகள் அவர்கள் ஒரு நபரை நல்லவர்களாக மாற்றும் நட்பண்புகளை கடைபிடிப்பதில் ஆழ்ந்தனர். பிளேட்டோ நல்லொழுக்கங்களை மனிதர்களுக்கு உள்ளான ஒன்று என்று அடையாளம் காட்டினார். அவர்களுக்கு வெளியே ஏதோ ஒன்று மனித நட்பண்புகள் மனிதர்களிடம் குடிகொண்டுள்ளது. பயன்பாட்டுவாதம் மற்றும் டியான்டாலஜிக்கல் நெறிமுறைகள் செயல்களின் நல்லது கெட்டது கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது. தார்மீக கடமைகளின் வடிவம் மற்றும் செயலின் விளைவுகளில் பிளேட்டோ வாதிடுகிறார். தனி மனிதர்கள் நல்லொழுக்கத்துடன் இருந்தால் மட்டுமே அவர்கள் நல்ல வழிகளில் செயல்படுவார்கள் என்று குடியரசில் பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் இருவரும் ஒரு மனிதனின் நன்மையால் முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளனர். செயல்களின் நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அறம் என்றால் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் பழக்கமான மற்றும் நிலையானது. ஒரு தொடர் கொலைகாரனை நாம் நல்லவராக கருத முடியாது. ஒரு நபர் செய்த ஒரு நல்ல செயலை கவனிப்பதன் மூலம் பிற நெறிமுறை கோட்பாடுகள் ஒருவரை நல்லவராக்குவதும் அல்லது நட்பண்புகளை வளர்ப்பதும் பற்றி அவ்வளவு அக்கறை காட்டுவதில் தனிப்பட்ட உயிரினங்கள் நாம் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அவர் சுற்றி வருகின்றன. ஒரு தார்மீக முடிவை எடுப்பதில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஒரு செயலை மதிப்பீடு செய்து அந்த செயல் நல்லதா இல்லையா என்பதை குறித்து தார்மீக தீர்ப்பை வழங்கவும் மோசமான நல்லொழுக்க நெறிமுறைகள் மனிதன் வளர்க்கப்பட வேண்டுவது அவசியம். நன்றி.